வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான லைவ் கிளாஸில் வந்துட்டு நம்ம 12th 3rd and 5th லெசனாக இருக்கக்கூடிய இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம், ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம், இந்த 2 பாடங்களில் இருந்து 20 கேள்விகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். கேள்விக்கு போயிடலாங்களா? முதல் கேள்வி பாருங்கள். மேற்கத்திய இந்தியாவில் யாருடைய தலைமையில் தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கள். தன்னாட்சி இயக்கம் வந்து மேற்கத்திய இந்தியாவிலையும் தொடங்குவாங்க, தென்னிந்தியாவிலையும் தொடங்குவாங்க. மேற்கத்திய இந்தியாவில் மராட்டா கேசரி என்று சொல்லப்படக்கூடிய பாலகங்காதர திலகர் அவருடைய தலைமையில் தான் வந்து என்னது தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்படும். 1916 ஏப்ரல் மாதம் தொடங்குவாங்க. சரிங்களா? 1916 ஏப்ரல் மாதம். சரிங்களா? பெல்காமில் நடந்த பம்பாய் மாநாட்டில் தான் வந்து இந்த திலகருடைய தன்னாட்சி இயக்கம் வந்து தொடங்கப்படும். மகாராஷ்டிரா, கர்நாடகா, அப்புறம் மத்திய மாகாணங்கள் போன்ற பகுதியில் திலகருடைய தன்னாட்சி இயக்கம் வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. திலகருடைய தன்னாட்சி இயக்கத்துக்கு அப்படின்னு சொல்லி 6 கிளைகள் வந்து ஒதுக்கிடுவாங்க. 6 பிரான்ச்சஸ் வந்து ஒதுக்கிடுவாங்க. மீத இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் எல்லாமே இன்னொருத்தவங்க தலைமையில் வரும். சரிங்களா? தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்டதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த தன்னாட்சி இயக்கத்தில் வரும். அடுத்த கேள்வி பார்ப்போம். இரண்டாவது கேள்வி பாருங்க. தென்னிந்தியாவில் யாருடைய தலைமையில் தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் வந்து தென்னிந்தியாவில் அயர்லாந்து பெண்மணியான அன்னி பெசன்ட் அவர்களுடைய தலைமையில் தான் வந்து தன்னாட்சி இயக்கம் தொடங்கினது. சரிங்களா? சென்னை அடையாறில் வந்து பிரம்மஞான சபையுடைய தலைமையகம் இருக்கும். அதை தலைமையிடமாக கொண்டு அவங்க தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்குவாங்க 1916. ஆல்ரெடி அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 1915 செப்டம்பர் 28 என்ன பண்ணுவாங்க, நான் வந்து தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி முறைப்படி அறிவிப்பாங்க. சரிங்களா? மற்றொரு தனி இயக்கம் ஒன்று காங்கிரஸ் இருக்கும்போதே உருவாகிறது வந்து காங்கிரஸ் விரும்பலை. சரிங்களா? அதனால் அவங்களுடைய இயக்கம் வந்து வெற்றி பெறுறதுக்கு காங்கிரஸோட அனுமதி வந்து தேவை. ஏன்னா காங்கிரஸ் வந்து அன்றைக்கி பெரிய கட்சி. அதனால் அன்னி பெசன்ட்டும் வந்து காங்கிரஸோட இணைந்தே வந்து பயணிக்கிறாங்க. அப்போ 1915 பம்பாய் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் தான் வந்து தீவிர தேசியவாதிகளையும் இணைத்துக் கொள்வதற்காக அவங்களுடைய பைலாவில் வந்து மாற்றம் செய்வாங்க. அந்த பம்பாய் மாநாட்டில் தான் அன்னி பெசன்ட் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி வந்து கேட்டுக்கொள்வாங்க. அதாவது 1916 சரிங்களா, 1916 செப்டம்பருக்குள்ள ஒரு வருஷம் டைம் தராங்க. 1915 இருந்து 1916 செப்டம்பருக்குள்ள என்னது காங்கிரஸ் ஆனது தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கலைன்னா நானே தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கிடுவேன் அப்படின்னு அறிவிப்பாங்க. சரிங்களா? இந்த ஜார்ஜ் அருண்டேல், பிபி வாடியா இவங்க 2 பேர் இருக்காங்களா, இவங்க 2 பேரும் அன்னி பெசன்ட் அம்மையார் 3 பேரும் சேர்ந்து 1917 சரிங்களா 1917 ஜூன் மாதம் ஊட்டியில் வந்து சில அரசியல்காரங்களுக்காக கைது செய்யப்படுவாங்க. பிபி வாடியா, அருண்டேல் இவங்க 2 பேருமே வந்து அன்னி பெசன்ட்டுக்கு ஆதரவான மனநிலையில் இருந்தவங்க. சரிங்களா? அடுத்து 3வது கேள்வி பார்ப்போம். அன்னி பெசன்ட் அம்மையாரின் நியூ இந்தியா என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கள். அது வந்து இதழ்னு நமக்கு தெரியும். வார இதழா தினசரி இதழா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்னி பெசன்ட் அம்மையாருடைய நியூ இந்தியா அப்படின்ற இதழ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தினசரி இதழ். சரிங்களா? அன்னி பெசன்ட் அம்மையாரோட நியூ இந்தியா வந்துட்டு வந்து என்னது ஒரு தினசரி இதழ். நியூ இந்தியா வந்து எப்போ தொடங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1915 ஜூலை. சரிங்களா? 1915 ஜூலை 14 வந்து அன்னி பெசன்ட் அவர்கள் வந்து தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா? சரியாக எழுத மாட்டேங்குது. இதே இது 30 வருஷம் கழித்து 1945 அதே ஜூலை 14 தான் வந்து என்னது சிம்லா மாநாடு. சரிங்களா? ரெண்டையும் ஓரளவுக்கு ஒன்றா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் அன்னி பெசன்ட் அவர்கள் வந்து இன்னொரு பத்திரிகையும் தொடங்கியிருப்பார். அது நம்ம பின்னாடி வரக்கூடிய கேள்விகளில் பார்ப்போம். இந்தியா அண்ட்ரஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்கள். இந்தியா அண்ட்ரஸ்ட் இந்த நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா வேலண்டைன் சிரோலி. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இவருக்கு எதிராக வந்து திலகர் வந்து ஒரு அவதூறு வழக்கு வந்து தொடுத்திருப்பார். அந்த அவதூறு வழக்கை நடத்துவதற்காக 1918 திலகர் வந்து லண்டன் போயிடுவார். சரிங்களா? அதே போல் 1917 வந்து நம்ம ஏற்கனவே அரசியல் காரணங்களுக்காக அன்னி பெசன்ட், ஜார்ஜ் அருண்டேல், பிபி வாடியா எல்லாரும் எனது ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து மாண்டேகு செம்ஸ்போர்டு
தீர்மானத்தை வந்து ஏற்றுக்கொள்வாங்க. எப்போனா 1917 அப்போதைய பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த மாண்டேகு வந்து 1917 ஆகஸ்ட் 20 சரிங்களா, ஆகஸ்ட் 20ஆம் தேதி வந்து என்னது மாண்டேகு செம்ஸ்போர்ட் திட்டத்தை வாசிப்பார். அதை வந்து அன்னி பெசன்ட் ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு பிரிட்டிஷ்க்கு ஒரே நாளில் வந்து விசுவாசிக்கு நிகராக மாறிடுவாங்க. அதனால் வந்து அன்னி பெசன்ட் வந்து விடுதலை செஞ்சுருவாங்க. என்னது செப்டம்பர் மாதம் விடுதலை செஞ்சுருவாங்க. செப்டம்பர் மாதம் அன்னி பெசன்ட் அவர்கள் வந்து விடுதலை ஆனதற்கு அப்புறம் 1917ஆம் ஆண்டு நடைபெற்ற கல்கத்தா மாநாடு இருக்கு இல்லையா, கல்கத்தா மாநாட்டிற்கு அவர் இந்திய தேசிய காங்கிரஸுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் பெண் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து அன்னி பெசன்ட் சரிங்களா. இவர் வந்து ஒரு அயர்லாந்து பெண்மணி. அதே போல் இந்தியாவை சேர்ந்த முதல் பெண் தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு அவர்கள். 5வது கேள்வி பார்ப்போம். காலவரிசைப்படுத்துன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இந்த பொது உடைமைவாதிகள் மீது போடப்பட்ட சதி வழக்குகளை வந்து காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்ட் சரிங்களா. அதாவது கான்பூர் சதி வழக்கு. இதை பற்றி ஒரு சின்ன இது பார்த்துடலாம். என்னன்னா இந்த 1920 அந்த காலகட்டங்களில் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தாஸ்கண்ட் இருக்கு இல்லையா, உஸ்பெகிஸ்தானில் இருக்க தாஸ்கண்டில் வந்து சோவியத் யூனியன்லேயும் வந்து இந்த பொது உடைமை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி வந்து வெளியில் நிறுவுவாங்க சரிங்களா. அதற்கப்புறம் 1921 வாக்கில் வந்து போல்ஸ்விக்குகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க சரிங்களா, அதாவது புரட்சிகர தேசியவாத குழுக்கள் வந்து இந்தியாவில் வந்து அப்போதைக்கு செயல்பட்டு இருந்தது. முன்னதாக யூஎஸ்எஸ் அப்படின்வாங்க, ஆர்எஸ்எஸ் அப்படின்வாங்க, ரஷ்யா, ஒருங்கிணைக்கப்பட்ட ரஷ்யா. அந்த ரஷ்யாவில் இருந்து போல்ஸ்விக்குகள் வந்து 1921 இந்தியாவுக்கு வருவாங்க. அவங்க கைது செய்யப்படுவாங்க. பின்னாளில் வந்து 1922 முதல் 27 வரைக்கும் இந்த பொது உடைமைவாத தலைவர்கள் மீது வந்து தொடர்ச்சியாக வந்து வழக்குகள் போடப்பட்டது. அப்படி போடப்பட்ட முதல் வழக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் வழக்கு தான் வந்து பெசாவர் சதி வழக்கு சரிங்களா. பெசாவர் சதி வழக்கு கிடையாது. முதலாவதாக போடப்பட்டது பெசாவர் சதி வழக்கு 1922 போட்டிருப்பாங்க சரிங்களா. பெசாவர் சதி வழக்கு 1922 போட்டிருப்பாங்க. அதற்கப்புறம் போல்ஸ்விக் சதி வழக்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கான்பூர் சதி வழக்கு இருக்குது பார்த்தீங்களா. கான்பூர் சதி வழக்கு 1924ஆம் ஆண்டு போட்டிருப்பாங்க. ஆன்சர் தப்பாக சொல்லிட்டேன். அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து என்னது 1922 வரணும். ஆன்சர் தப்பாக சொல்லிட்டு அடுத்த 2 பார்த்துட்டு சொல்கிறேன். மீரட் சதி வழக்கு வந்து 1929 வந்து என்னது மீரட் சதி வழக்கு போடப்படும். இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இதுக்கு முன்னாடி உஸ்பெகிஸ்தானில் இருக்க தாஸ்கண்டில் வந்து 1920 தொடங்கியிருப்பாங்க. யாருன்னா எம்என் ராயி, அபானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா, அப்புறம் முகமது அலி, இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்கியிருப்பாங்க. இந்திய மண்ணில் 1925 பம்பாயில் சரிங்களா, பம்பாயில் வந்து இந்திய மண்ணில் தொடங்கியிருப்பாங்க. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1925. அப்படி பார்த்தீங்கன்னா காலவரிசை எப்படின்னா ஃபஸ்ட்டு கம்மியான வருஷம் 1922 பெசாவர் சதி வழக்கு 2 தான் ஃபஸ்ட்டு வரணும் சரிங்களா. 2 தான் வந்து ஃபஸ்ட்டு வரணும். நான் வந்து என்ன போட்டிருக்கேன் டி போட்டேன். அப்போ டி வராது சரிங்களா. ஆன்சர் தப்பாக சொல்லிட்டேன். அடுத்து கவனிங்க. 2 ஃபஸ்ட்டு வரணும். அதுக்கப்புறம் 1 1924 கான்பூர் சதி வழக்கு 2 1 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி சரிங்களா, அதான் கரெக்ட். அதுக்கடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அப்புறம் மீரட் சதி வழக்கு 2 1 4 3 ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா. 6வது கேள்வி பாருங்கள். கான்பூர் சதி வழக்கு மாட்சிமை பொருந்திய அமர்வு நீதிபதி டேஷ் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அந்த நீதிபதி பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் வந்து என்னது ஹெச்இ ஹோம்ஸ், ஆப்ஷன் சி ஹெச்இ ஹோம்ஸ். இவர் வந்து யார் அப்படின்னா இவர் 1922 காலகட்டங்களில் உத்தரப்பிரதேசம் கோரக்பூரில் வந்து நீதிபதியாக இருக்கும் பொழுது அங்கே அந்த சௌரி சௌரா சம்பவம் இருக்கு இல்லையா, பிப்ரவரி 5 1922 சௌரி சௌரா வழக்கில் வந்து தொடர்பு கொண்டவராக குற்றம் சாட்டப்பட்ட 172 விவசாயிகளுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்தவர். அதனால் வந்து இவர் வந்து வெறும் பிரசித்தி பெற்றார், அறியப்பட்டவராக ஆனார் சரிங்களா, நீதிபதி ஹோம்ஸ். அதே போல் வஉசி அவர்களுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கிய நீதிபதி யாருன்னா நீதிபதி பின்ஹே. அவர் தான் என்ன சொல்லுவார்னா வஉசியினுடைய பிரசங்கம் பற்றியும்
பாரதியாருடைய பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர்த்தலும் அடிமை பெற்ற நாடு 2 நிமிடங்களில் விடுதலை பெறும் அப்படின்னு சொன்னவர் நீதிபதி பின்ஹே. சரிங்களா, அடுத்து நம்ம 7வது கேள்வி பார்ப்போம். நான் ஏன் நாத்தியனாக இருக்கிறேன் என்னும் நூலை எழுதியவர். டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஏன் நாத்திகன் ஆனேன் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா, அதனால் வந்து புத்தகம் பேர் தப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்க வேணாம். இங்கிலீஷில் பாருங்கள், ஒய் ஐ ஆம் an ஏத்திஸ்ட். ஏத்திஸ்ட்னா நாத்திகவாதி. இந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கடந்த முறை குரூப் 4 தேர்வில் கேட்டது. நான் ஏன் நாத்தியனாக இருக்கிறேன். இந்த நூலை எழுதியவர் வந்து பகத்சிங் அவர்கள். சரிங்களா, பகத்சிங். பகத்சிங் வந்து அவரை பற்றி பார்த்தீங்கன்னா, அவர் பஞ்சாப் பகுதியில் பிறந்திருப்பார். சரிங்களா, அவருடைய அம்மா பேர் வந்து வித்யாவதி கவுர். சரிங்களா, அவருடைய அம்மா பேர் வந்து பகத்சிங்கினுடைய தாயார் பேர் வந்து என்னது, வித்யாவதி கவுர். அப்பா வந்து கிஷன் சிங். 1928 அந்த காலகட்டங்களில் இவர் வந்து இந்துஸ்தான் HRNA அப்படின்னு HRA இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் அப்படின்னு சொல்லி 1924 ஒரு அமைப்பு இருந்துச்சு. அந்த அமைப்பில் வந்து யார் அந்த அமைப்பை உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சச்சின் சன்யால் அப்புறம் ஜோஸ்கிட் சட்டர்ஜி அப்படிங்கிறவங்களாம் என்ன சொல்லிப்பாங்கன்னா, இந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் HRA இந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பை வச்சுருந்தாங்க. பகத்சிங்கும் பகத்சிங்கோட நண்பர்களும் மீண்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, 1928 வந்து அதற்கு சோசியலிசம் அப்படின்ற பேர் ஆட் பண்ணுறாங்க. ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக்கன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்கிறாங்க. பின்னால் வந்து சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட லாலா லஜபதி ராய் தடியடிக்கு காரணமான ஆங்கிலேய அதிகாரியை வந்து என்னது கொலை செய்கிறதுல வந்து இவங்க பங்கெடுத்துவாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பகத்சிங்கும் பட்டுகேஸ்வர் தத்துவம் என்ன பண்ணுவாங்க, ஏப்ரல் 8 1929 மத்திய சட்டப்பேரவையில் வந்து குண்டு வீசிடுவாங்க. சரிங்களா, மத்திய சட்டப்பேரவையில் குண்டு வீசிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ராஜகுரு, சுகதேவ், ஜிதேந்திர தாஸ் இவங்க எல்லாத்தையும் சேர்த்து மேலும் 21 பேர் வந்து என்ன செய்வாங்க, கைது செய்யப்படுவாங்க. சரிங்களா, கைது செய்யப்பட்டு அவங்களெல்லாம் வந்து விசாரணைக்காக வச்சுருப்பாங்க. இந்த வழக்கை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இந்த வழக்கும் அப்புறம் அந்த லாலா லஜபதி ராய் தாக்குதலில் சாண்டர்சன் அதிகாரி இருப்பார். சாண்டர்சன் அப்படின்ற அதிகாரியை கொலை செய்துருவாங்க. அந்த வழக்கும் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இருப்பாங்க. இந்த சாண்டர்சன் கொலை வழக்கை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா, 2வது லாகூர் சதி வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த வழக்கு வந்து 2வது லாகூர் சதி வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் காரணமாக இவங்க பின்னாளில் வந்து இந்த ஜிதேந்திரநாத் வந்து என்ன பண்ணுவார்னா, சிறையிலேயே உண்ணாவிரதம் இருந்து 60 நாள் சாப்பிடாமல் இருந்து உயிர் நீற்றுவார். மீதி இருக்கக்கூடிய பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் இவங்க 3 பேருக்கும் 1930 அக்டோபர் 7 சரிங்களா, காந்தி ஜெயந்தி முடிஞ்சு ஒரு 5 நாள் கழித்து, நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2, ஒரு 5 நாள் கழித்து மரண தண்டனை விதிக்கிறாங்க. இவங்களுக்கு தண்டனை எப்போ நிறைவேற்றப்படுதுன்னா 1931 மார்ச் மாதம் 23 உலக நீர் தினத்துக்கு அடுத்த நாள் வந்து பகத்சிங் அவர்கள் வந்து தூக்கில் போடப்பட்டார். சரிங்களா, உலக நீர் தினம் வந்து மார்ச் 22 அன்றைக்கு ஒரு நாள் வந்து கிராம சபை கூட்டமானது கூடும். சரிங்களா, இதுக்கு முன்னாடி 4 நாளாக கிராம சபை கூட்டிகிட்டு இருந்துச்சு. இப்போ 6 நாளாக மாற்றிருக்காங்க. அதில் ஒரு நாள் தான் வந்து உலக நீர் தினம். சரிங்களா, அடுத்து நம்ம 8வது கேள்வி பார்ப்போம். சிட்டகாங் ஆயுதப்படை தளத்தை துணிகரமாக தாக்கியதன் மூலம் இளம் நெஞ்சங்களில் தேசபக்தியை கனன்றளச் செய்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. சிட்டகாங் ஆயுதப்படை தளத்தை தாக்கியது மூலமாக இளம் நெஞ்சங்களில் தேசப்பற்றிய கலந்தரச் செய்தவர் யாருன்னா ஒரு பெண்மணி, கல்பனா தத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணி. இவங்க வந்து ஒரு சுயசரிதை எழுதியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டகாங் ஆர்மரி ரைடர்ஸ் ரெமினிசன்ஸ் அப்படின்ற ஒரு சுயசரிதை நூல் வந்து எழுதியிருக்காங்க. சரிங்களா, புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. 1932 ஜூன் 13 அரசு படைகளுக்கு எதிராக நேருக்கு நேர் வந்து மோதல் ஏற்பட்டது. அதாவது இந்த கல்பனா தத் இருக்காங்க இல்லையா, இவங்க இருந்த அந்த குழுவுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசு இராணுவம். சரிங்களா, இந்திய குடியரசு இராணுவம் அப்படிங்கிறது தான் கல்பனா தத் அவர்கள் இங்கே அந்த சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதலில் தொடர்புடையது. இது வந்து தற்போது பங்களாதேஷ் இருக்கு இல்லையா, கிழக்கு வங்காளம் அந்த பகுதியில் இருக்கக்கூடியது. சரிங்களா, ஒரு இடம் சிட்டகாங்கிறது அந்த பகுதியில் கூடிய ஒரு இடம். டாக்காங்கிறது தற்போதைய பங்களாதேஷோட கேபிட்டல் தான் டாக்கா. 9வது கேள்வி பாருங்கள். தேசியவாதிகளின் நடவடிக்கைகள் பற்றிய தகவல்களை ரகசியமாக சேகரிப்பதற்காக
குற்ற உளவுத்துறையை உருவாக்கியவர் யார்? சிஐடி மெத்தடை வந்து உருவாக்கியவர் யார்? டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கிய யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, கர்சன் பிரபு. இவர் தான் வந்து 1899 வங்காளத்தினுடைய கவர்னர் ஆவார். அதுக்கப்புறம் ஒரு அடக்குமுறை சட்டங்களாகவே ஏற்படுத்துவார். 1904 வந்து என்ன பண்ணுவார், இவர் பல்கலைக்கழக சட்டம் போடுவார். அது மூலிமா பல்கலைக்கழகங்கள் கவர்னரோட கண்ட்ரோலுக்கு வரணும் அப்படின்வார். அதுக்கப்புறம் கல்கத்தா மாநகராட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோட எண்ணிக்கையை குறைப்பார். இது போன்ற விஷயங்கள்லாம் அவர் ஈடுபட்டுருப்பார். இறுதியில் வந்து எனது ரிஸ்லி அறிக்கை என்று சொல்லப்படக்கூடிய இந்தியாவினுடைய பிரதேச மறுவிநியோகம் தொடர்பான ஒரு அறிக்கை வந்து கர்சனால் வெளியிடப்பட்டு அது மாற்றம் செய்யப்பட்டு ரிஸ்லி அறிக்கையாக வெளியிடப்படும். சரிங்களா? இறுதியாக 1905 அக்டோபர் 16 அன்னைக்கு வங்காளம் வந்து இரண்டாக பிரிக்கப்பட்டு விடும். 10வது கேள்வி பார்ப்போமா? தென்னாப்பிரிக்காவில் ஆற்றிய மனிதாபிமான பணிகளுக்காக காந்தியடிகளுக்கு தங்கப்பதக்கம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது எந்த தங்கப்பதக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? ஆன்சர் வந்து அதாவது தென்னாப்பிரிக்காவில் ஆற்றிய மனிதாபிமான பணிகளுக்காக காந்தியடிகளுக்கு வந்து கெய்சர் ஈகிந்த் அப்படின்ற பதக்கம் வழங்கப்பட்டது. அதே போல் ஜூலு போர், போயர் போர், இந்த போர்களின் போதும் அவர்கள் காந்தியடிகளுக்கு வந்து பதக்கமானது வழங்கப்பட்டது. சரிங்களா? ஒரு இதில் வந்து அவர் ஆம்புலன்ஸ் படைப்பில் வேலை செஞ்சுருப்பார். இன்னொரு இதில் வந்து தூக்குப்படுக்கை தூக்குறதுல வேலை செஞ்சுருப்பார். இதன் காரணமாக காந்தியடிகளுக்கு ஜூலு போர் வெள்ளி பதக்கம், அப்புறம் போயர் போர் வெள்ளி பதக்கம் போன்ற பதக்கங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கும். சரிங்களா? 11வது கேள்வி பார்ப்போம். 1918 முதன்முறையாக அமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் எங்கு யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் வந்து இந்தியாவிலேயே வந்து எனது முதன்முறையாக தொழிற்சங்கம் அமைக்கப்பட்டது எங்கே அப்படின்னா நம்ம சென்னை தான். மெட்ராஸ் தொழிற்சங்கம் 1918. சரிங்களா? இந்த பிபி வாடியா அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கும். வேறு சில தலைவர்கள் இருப்பாங்க. யார்? நம்ம திருவி கல்யாண சுந்தரனார். இவங்க எல்லாமே அதில் ஒரு பங்காளர். இவங்களுடைய முயற்சி, நம்ம சிங்காரவேலனார், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த தொழிற்சங்கத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா? அதே போல் அகில இந்திய தொழிலாளர் காங்கிரஸ் அப்படின்ற அமைப்பை பம்பாயில் வந்து லாலா லஜபதி ராய் அவர்கள் கிட்டத்தட்ட 1924 அந்த காலகட்டங்களில் உருவாக்குவார். சரிங்களா? காங்கிரஸ்குள்ளேயே ஒரு தொழிலாளர் கட்சியை. 12வது கேள்வி பாருங்க. சிட்டகாங் ஆயுதப்படை தளத்தை துணிகரமாக தாக்கியதன் மூலம் இளம் நெஞ்சங்களில் தேசபக்தியை கணன்றெழச் செய்தவர். இந்த கேள்வி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சரிங்களா? அதனால் இது ரிப்பீட் ஆகிருக்கு, சாரி. அதற்கு பதிலாக இன்னொரு கேள்வி சொல்கிறேன். இந்த சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதல் இருக்கு இல்லையா, அதை தலைமையேற்று நடத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்கள். அவங்களுடைய தாக்குதல் வந்து கொரில்லா பாணி தாக்குதல். சரிங்களா? கொரில்லா பாணி தாக்குதல் பண்ணுவாங்க. சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதலை வந்து தலைமையேற்று முன்னிறுத்தி நடத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா சென் அவர்கள் தான். அதே 1930. சரிங்களா? 1930 ஏப்ரல் 18. சரிங்களா? 1930 ஏப்ரல் 18 அந்த டைமில் தான் வந்து இவங்க சிட்டகாங் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஆங்கிலேய ஆயுத படைத்தளத்தை வந்து தாக்கி தகர்த்துருவாங்க. தொடர்ச்சியாக 3 ஆண்டுகள் வந்து இவங்க அரசு படைகளுக்கு எதிராக, இந்த மாதிரி ஆங்கில படைகளுக்கு எதிராக போராட்டங்கள் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். 1933 சூர்யா சென் வந்து கைது செய்யப்படுவார். பின்னாளில் 11 மாதம் கழிச்சு 1934 ஜனவரி 12 நினைக்கிறேன், ஜனவரி 12 கரெக்டு தான், ஜனவரி 12 அன்றைய நாள் வந்து அவருக்கு தூக்கு தண்டனை வந்து நிறைவேற்றப்பட்டது. சரிங்களா? 1933 கைது செய்யப்பட்டு 32 தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. யாருக்கு? சூர்யா சென் அப்படிங்கிறவருக்கு. இவர் தான் வந்து அந்த இந்திய குடியரசு இராணுவம் அந்த அமைப்பு, அதன் மூலயமா தான் அந்த சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதலை வந்து திட்டமிட்டு நடத்தியிருப்பாங்க. அவங்க வந்து பின்னாளில் வந்து பேரரசுக்கு எதிரான போரை வந்து நடத்தினாங்க. சரிங்களா? அதாவது அந்த டயத்திலே தான் பேரரசுக்கு எதிரான போரையே வந்து இது சிட்டகாங் ஆயுதப்படை குழு, அதாவது இந்திய குடியரசு இராணுவமானது நடத்தியது. சரிங்களா? இது சம்பந்தமாக தான் கல்பனா தத்தா அவங்க சுயசரிதையை எழுதியிருப்பாங்க. 13வது கேள்வி பார்ப்போம். முதல் பயணிகள் ரயில் இயக்கப்பட்ட வழித்தடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? முதல் பயணிகள்
ரயில் இயக்கப்பட்ட வழித்தடம் எது அப்படின்னா மும்பை டு தானே. சரிங்களா, கிட்டத்தட்ட 34 கிலோமீட்டர். முதலாக 1853 தான் வந்து ரயில்வே வந்து இந்தியாவில் அறிமுகமாச்சு. சரிங்களா, 54 56 நினைக்கிறேன். அந்த காலகட்டங்களில் நம்ம சென்னை டு அரக்கோணம் தான் வந்து நம்ம தென்னிந்தியாவில் ரயில்வே வந்து அறிமுகமானது. சரிங்களா, வருஷம் வந்து எனக்கு சரியாக நினைவில் 56 நினைக்கிறேன், 1854 நினைக்கிறேன். சரிங்களா, அது மட்டும் சரியாக தெரியல. சரிங்களா, அந்த ராயபுரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ராயபுரம் ரயில் நிலையம் தான் சென்னையில் அமைக்கப்பட்ட முதல் ரயில் நிலையம். அங்கேருந்து தான் அரக்கோணத்துக்கு ரயில் வந்து போச்சு. சரிங்களா, 14வது கேள்வி பார்ப்போம். ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் என்ற புத்தகத்தை பதிப்பித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கள். நம்ம கடந்த வீடியோவில் பார்த்துருப்போம். விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது என்ற நூலை எழுதியவர் பதிப்பித்தவர் ரெண்டும் ஒருத்தர் தான். அன்னிபெசன்ட் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். எந்த வருஷம் இவங்க வந்து இந்த நூலை வெளியிட்டாங்க? ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த வருஷம் தெரியுங்களா? கரெக்ட், 1915. இந்த ஆண்டு தான் வந்து என்னது வெளியிட்டாங்க. சரிங்களா, அடுத்த கேள்வி பார்ப்போம். 15வது கேள்வி பாருங்கள். இந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆலை மற்றும் நிறுவனங்கள் அது தொடங்கப்பட்ட வருஷத்தையும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்தியாவினுடைய தொழில் வளர்ச்சி பற்றி பாடம் அதில் கொடுத்துருக்காங்க. பம்பாய் பருத்தி ஆலை எந்த வருஷம்? முதல் சணல் உற்பத்தி ஆலை எந்த வருஷம்? பெங்கால் நிலக்கரி நிறுவனம் எந்த வருஷம்? டாடா இரும்பு எஃகு நிறுவனம் எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பார்த்துடலாமா? பம்பாய் பருத்தி ஆலை இது வந்து எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 1854. சரிங்களா, பம்பாயில் பருத்தி ஆலை தொடங்கினவர் யார் அப்படின்னா நானாபாய் தவர் அப்படிங்கிற ஒரு பார்சி இனத்தை சேர்ந்தவர். சரிங்களா, நானாபாய் கவஸ்ஜி நானாபாய் தவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முதலாளி. அவர் தான் வந்து என்னது 1854 பம்பாயில் வந்து ஒரு பருத்தி ஆலையை வந்து தொடங்குறாரு. சரிங்களா, கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் பின்னாளில் பார்த்தீங்கன்னா 1914 வந்து மும்பையில் மட்டும் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 129 நூற்பு மற்றும் நெசவு செய்யக்கூடிய ஆலைகள் வந்து இருந்தது. சரிங்களா, அதனால தான் வந்து என்னது இந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம மும்பையை அழைத்துக்கிட்டு இருந்தோம். சரிங்களா, சரி அடுத்து முதல் சணல் உற்பத்தி ஆலை வந்து எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1885. 1885 வந்து முதல் சணல் ஆலை வந்து நிறுவப்பட்டது. சரிங்களா, எங்கன்னா கல்கத்தாவில் நிறுவியிருப்பாங்க. நம்ம அது பின்னாடி கேள்வி வரும், பார்த்துடலாம். சரிங்களா, அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்த பாயிண்ட். பெங்கால் நிலக்கரி நிறுவனம் வந்து 1823 பெங்காலில் வந்து துவாரகாநாத் தாகூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூரோட தாத்தா அப்படின்றாங்க. அவர் வந்து தொடங்கியிருப்பார். டாடா இரும்பு எஃகு நிறுவனம் வந்து நமக்கு தெரியும் 1907 வந்து ஜாம்ஷெட்பூரில் டாடா இரும்பு எஃகு நிறுவனம் நிறுவப்பட்டது. அப்போ இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இதுக்கு 4, ரெண்டாவதுக்கு வந்து 3, 2, 1, 4, 3, 2, 1 ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா, 15க்கு வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 16வது கேள்வி. பொறுத்துக்க அந்த ஆளையும் அதனுடைய ஊர்களையும் வந்து என்னது பொறுத்து சொல்லியிருக்காங்க. பொறுத்து ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? முதல் பருத்தி ஆலை வந்து பம்பாய். நம்ம முன்னாடி கேள்வியில் பார்த்துட்டோம். முதல் பருத்தி ஆலை வந்து 1854 பம்பாய். முதல் சணல் உற்பத்தி ஆலை வந்து 1855 கல்கத்தாவில். சரிங்களா, கல்கத்தாவில் நிறுவப்பட்டது. முதல் காகித ஆலை எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் காகித ஆலை வந்து லக்னோவில். சரிங்களா, முதல் காகித ஆலை வந்து லக்னோவில் நிறுவப்பட்டது. முதல் காகித ஆலை லக்னோ. தோல் பதனிடும் தொழிற்சாலை வந்து எங்கே அப்படின்னா 1860. சரிங்களா, 1860 கான்பூரில் தோல் பதனிடும் தொழிற்சாலை வந்து அமைக்கப்பட்டது. சரிங்களா, அப்போ வரிசைப்படுத்தினோம்னா ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 4, இரண்டாவதுக்கு வந்து 3, 4, 3 ஆப்ஷன் டி. 4, 3, 2, 1 ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 17வது கேள்வி பார்ப்போம். அன்னிபெசன்ட் அவர்களால் 1914 தொடங்கப்பட்ட தி காமன்வெல்த் ஒரு டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தினசரியா நாளிதழா அப்படின்னு சொல்லி
ஆன்சர், அதாவது தினசரியா வார இதழா அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்கள். ஏற்கனவே பார்த்துருப்போம். த நியூ இந்தியா 1915 ஜூலை 14 தொடங்கப்பட்டது. அது வந்து ஒரு தினசரி, சரிங்களா. காமன்வெல்த் வந்து ஒரு வாராந்திரி, ஒரு வார பத்திரிகை, சரிங்களா. இதில் தான் வந்து தன்னாட்சி இயக்க கருத்துக்களை வந்து காமன்வெல்த்தில் பரப்புவார். அதே போல் 1910 பத்திரிகை சட்டத்தின் அடிப்படையில் பெரும் தொகையை வந்து பிணைத்தொகையாக வந்து அன்னிபெசன்ட் வந்து செலுத்துவதற்கு கட்டாயப்படுத்தப்படுவாங்க, சரிங்களா. 18வது கேள்வி பாருங்க. தன்னாட்சி இயக்கம் இந்திய லீக் என்று யாரால் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. தன்னாட்சி இயக்கம் யாரால் இந்திய இயக்கம், அதாவது இந்திய லீக் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு தன்னாட்சி இயக்கம் வந்து 1918க்கு அப்புறம் வந்து என்னது முழுமையாக அது செயல்பாட்டில் இல்லாமல் போயிடும். அதை வந்து யார் திலகரும் சரி அன்னிபெசன்ட் வந்து தன்னாட்சி இயக்கம் வீழ்ச்சி அடைஞ்சிரும். பின்னாளில் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இருக்குது பார்த்தீங்களா, என்னது பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினருடைய ஆதரவை கோருவதற்காக தன்னாட்சி இயக்கமானது இந்திய காமன்வெல்த் லீக் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பெற்றது, சரிங்களா. இந்திய காமன்வெல்த் லீக் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அந்த பேரும் பின்னாளில் வந்து எப்போ 1929 வி.கே. கிருஷ்ணமேனன்கிறவர் இந்திய லீக் அப்படின்னு சொல்லி என்னது மாற்றம் பெற்றுவார், சரிங்களா. அப்போ தன்னாட்சி இயக்கம் தான் வந்து என்னது இந்திய காமன்வெல்த் லீக் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்பட்டு திருப்பி இந்திய லீக் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் ஆயிருக்கும், சரிங்களா. 19வது கேள்வி பார்ப்போம். உலக பெருமந்த நிலையின் போது, அதாவது 1932 முதல் 33 காலகட்டங்களில் இந்திய ஏற்றுமதியின் மதிப்பு டேஷ் கோடியாக சரிந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளவு கோடியாக வந்து அந்த அமௌண்ட் வந்து சரிந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. அதாவது உலக பெருமந்த நிலை காலகட்டத்தில் 1931-32 காலகட்டங்களில் இந்திய ஏற்றுமதியினுடைய மதிப்பு வந்து எவ்வளோ குறைஞ்சி அப்படின்னா 132 கோடி, ஆப்ஷன் பி. அந்த அளவுக்கு வந்து என்னது சரிந்தது, சரிங்களா. லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். லாலா லஜபதி ராய் மீது கொடுந்தாக்குதல் நடத்தியதற்கும் ராயின் மரணத்திற்கு பொறுப்பான லாகூர் காவல்துறை கண்காணிப்பாளர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. அதாவது லாலா லஜபதி ராய் தாக்கப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுதின பாருங்க, 1928 வந்து சைமன் குழுவுக்கு எதிர்ப்பாக போராட்டம் நடத்துவாங்க. அப்போ டிசம்பர் மாதத்தில் இது நடக்கும். அதில் வந்து போலீஸ்காரங்க வந்து கடுமையாக தாக்குவாங்க. அதில் தான் வந்து கடுமையாக தாக்கப்பட்ட லாலா லஜபதி ராய் வந்து இறந்துடுவார். அந்த தாக்குதலுக்கும் லஜபதி ராய் அதனால தான் இருந்தார். அதனால் அதற்காக பஞ்சாபினுடைய என்னது காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்தவர் அப்போ யார் அப்படின்னா ஜேம்ஸ் ஏ ஸ்காட் அவர்கள், சரிங்களா. ஜேம்ஸ் ஏ ஸ்காட்டு அவருக்கு பதிலாக தான் தவறுதலாக சாண்டர்ஸ் வந்து கொன்றுவாங்க, சரிங்களா. அவருக்கு பதிலாக தவறுதலாக சாண்டர்ஸை கொன்றுவாங்க. அதற்கப்புறம் வந்து என்னென்னா 1931 வரைக்கும் 29 to 31 வரைக்கும் இர்வின் பிரபு வந்து கவர்னர் ஜெனரலாக இருப்பார். அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெனரலாக வயசாக இருக்கும்போது அவர் பயணம் செய்து கொண்டிருந்த ரயிலையும் வந்து கொளுத்தும் முயற்சியில் வந்து யார் இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக் யார் நம்ம பகத்சிங் குரூப் இருக்காங்களே அவங்க 1930 இர்வின் பிரபு பஞ்சாப் உத்தரப்பிரதேசத்தில் இது போன்ற பல நடவடிக்கைகள் வந்து செஞ்சாங்க. அதே போல் இர்வின் பிரபு வந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்த ரயிலை கொளுத்துற முயற்சியிலையும் அவர்கள் வந்து ஈடுபட்டாங்க, சரிங்களா. இதெல்லாமே வந்து என்னது இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிகேஷன் அசோசியேஷனுடைய வேலைகள், சரிங்களா. இன்றைய லைவ் கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த லைவ் கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அதே போல் பகத்சிங்கும் அவருடைய நண்பர்களும் இறக்கும் பொழுது வந்து எனது புரட்சி ஓங்குக இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லி அவர்கள் முழக்கமிட்டு தூக்கில் போட்டிருப்பாங்க, சரிங்களா. அதே போல்
எஸ்காட்டுங்கிறவர் தான் வந்து என்னது அந்த தடியடிக்கு காரணமான காவல்துறை கண்காணிப்பாளர். அவருக்கு பதிலாக சாண்டர்ஸ் அப்படிங்கிறவரை கொலை செய்திருவாங்க. சரிங்களா? இந்த சாண்டர்ஸ் கொலை கேஸுக்கும் அப்புறம் மத்திய சட்டப்பேரவை மீது குண்டு வீசிய கேஸுக்கும் தான் இவங்க எல்லாமே வந்து என்னது பட்டுகேஸ்வர் தத்து, ஜிதேந்திரநாத், பகத்சிங்கு, அப்புறம் ராஜகுரு, சிவதேவ் இவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டு பின்னாடி வந்து அவர்களுக்கு தண்டனையும் வழங்கப்படும். சரிங்களா? இதை பற்றி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? பகத்சிங்கருடைய கேள்வி வந்து கேட்டிருக்காங்க, இனிமேலும் கேட்பாங்க. சரிங்களா? இன்றைய லைவ் கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. மீண்டும் நாளைக்கான லைவ் கிளாஸில் பார்க்கலாம். நாளைக்கான லைவ் கிளாஸ்க்கு எல்லோரும் நல்லபடியாக படிச்சுட்டு வாங்க. நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ.